குருவே போற்றி தெருவே போற்றி திருக்கையிலாய் பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவள்ளுவர் போற்றி அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் திரு எல்லாம் போற்றி திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி திருமந்திரம் 7ஆம் தந்திரம் ஆத்மலிங்கம். இந்த ஆத்மலிங்கத்தில் எத்தனாவது மந்திரம் படிச்சிருக்கிறோம்? ஆத்மலிங்கத்தில் 6ஆவது மந்திரம் படித்தோமா? 4, 5 படித்தோமா? 4 முடிச்சிட்டோம், அப்படி தானே? 4 முடிச்சாச்சு. ஆமாம் ஆமாம். இந்த 5ஆவது மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஒரு புதிய செய்தி சொல்கிறேன். நேற்று வர முடியாதவங்களுக்காக சொல்கிறேன். 5ஆவது மந்திரத்தில் ஒரு செய்தி சொல்கிறேன். 5ஆவது மந்திரத்தினுடைய பொருள் என்ன சொல்லுது அப்படின்னா, விந்துவும் நாதமுங்கிற மந்திரம் தானே. அது என்ன சொல்லுதுன்னா, சக்தி சிவங்களுக்கு வடிவமாக இருப்பது விந்து நாதம். அது சிவத்தத்துவத்தை பேசுகிறாருங்கிறது நல்லா தெரியுது. விந்து நாதம் அதுதான் லிங்கத்தின் வடிவம். அதில் விந்த பீடமாகவும் நாதத்தை லிங்கமாகவும் பார்க்கணும். அதில் விந்து நாதங்களை முதலாக கொண்டு தோன்றிய சிவன் சக்தி, சதாசிவன், மகேஸ்வரன், இப்படி நிறைய கடவுள் பேரெல்லாம் சொல்லி அவங்கெல்லாம் இதை தோற்றுவிப்பவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லுது அந்த மந்திரம். புரியுதா? இந்த நான் சொல்ல வந்தது 5ஆவது மந்திரம் இல்லை, 4ஆவது மந்திரம். ஆமாம், 4ஆவது மந்திரத்தினுடைய பொருளை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுறேன். அதில் ஒரு ரகசியம் இருக்குது. அதாவது நான் ஒரு புதிய செய்தி இதில் வெளிப்படுத்தியிருக்கிறேன். அதாவது இந்த தலைப்பையும் அந்த உண்மை விளக்கத்தில் நடராஜர் தத்துவம் வருது பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் நேரடி கனெக்ட் இருக்குது. ஏற்கனவே நானாக கனெக்ட் பண்ணி பேசிட்டேன். ஆனால் அந்த மந்திரங்களை பார்த்தா உண்மை விளக்கத்தில் வரக்கூடிய நடராஜர் தத்துவத்துக்கும் இந்த ஆத்மலிங்கத்துக்கும் என்ன இருக்குது? நேரடியான தொடர்பு இருக்குது. அதாவது வேறு மாதிரி சொன்னால், மனவாசம் கடந்தார் எழுதும்போது இதை அடிப்படையாக வைத்து எழுதியிருக்கலாமோ அப்படின்னு தோணுவதற்கு ஒரே ஒரு இடம் உங்களுக்கு காட்டுறேன். நேற்று அதை காட்டினேன். அது நேற்று வர முடியாதவங்களுக்காக தான் இன்றைக்கி அதை சொல்கிறேன். சக்தி சிவமாம் லிங்கமே தாபரம் இல்லை, தான் நேர் எழுகின்ற சோதியைன்னு இருக்கா, அந்த மந்திரத்துக்கு தான் பொருள் சொல்ல போகிறேன். அந்த மந்திரத்துக்கு நம்பர் எத்தனை? தான் எழுகின்ற சோதியை காணலாம், வானீர் எழுகின்ற 50 அமர்ந்திடும், பூநீர் விழுகின்ற பொற்கொடி தன்னுடன் 4ஆவது மந்திரம். அந்த மந்திரத்தில் பொன்னாலி என்ற பூவோடு கூடிய கொடி போலும் சக்தி சிவம் இருக்கிறாங்க. அதற்கு பொருள் தருவதாக நாதம் இருக்கிறது. அந்த இது ஆன்மாவின் உணர்வில் விளங்குகிறதுங்கிறார். ஆன்மாவின் உணர்வில் விளங்குகிறதுங்கிறார். இந்த நாதம் ஆன்மாவின் உணர்வில் விளங்குகிறது. அடுத்தது தான் முக்கியம். அடுத்த வரியை படித்தோம்னா, அதனால் அந்த நாதத்தின் காரியமாய் ஆகாயத்தில் ஒலியால் விளங்கி நிற்கின்ற 50 எழுத்துக்களும்னு வருது. இது உண்மை விளக்கத்தில் எந்த மந்திரத்துக்குள்ளே போகுதுன்னா, ஓம்காரமே நல் திருவாசி ஒற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் ஆன்மா அறிவார், ஆங்காரமற்றார் அறிவார் அப்படிங்கிற மந்திரம் இந்த திருமந்திரத்தோட நேரடி தொடர்பில் இருக்குது. அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பற்றார் பின் என்ற உண்மை விளக்கத்தில் நடராஜர் தத்துவ மந்திரத்துக்கும் இந்த மந்திரத்துக்கும் அங்கே 50 எழுத்து வருது, இங்கேயும் 50 எழுத்து வருது. அங்கே ஆன்மா உணர்தல் வருது, இங்கே ஆன்மா உணர்தல் வருது. அங்கே ஒளிங்கிறாரு, இங்கேயும் ஒளி இருக்கு. அதாவது எத்தனையோ திருமந்திர உரைகள், உண்மை விளக்க உரைகளை நாம் படிக்கிறோம். ஆனால் இந்தந்த ஏரியா திருமந்திரத்தில் உண்மை விளக்கத்தில் போய் அடாப்ட் ஆகுன்னு சொல்லணுமல்ல. நம்ம ஏற்கனவே ஒரு மந்திரத்தை நான் உண்மை விளக்கத்தில் அடாப்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். ஆமாம். இந்த தான் நேர் எழுகின்றங்கிற மந்திரத்தினுடைய பொருளையும், ஓங்காரமீனல் திருவாசி உற்று அதனில் நீங்க எடுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவார் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின் என்ற மந்திரமும் உண்மை விளக்க மந்திரமும் ஒன்றுக்கொன்று பொருளால் தொடர்புடையது. நடராஜருடைய தத்துவத்தை இவர் தான் முதலாக பேசுகிறது. இவரை தவிர யாரும் பேசலைன்னு சொல்கிறாங்க. அது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இவர் பேசும்போது எதை பின்பற்றி பேசினாருங்கிற கான்செப்ட் நம்மகிட்ட இல்லை. ஆனால் இவர் இதை பேசும்போது உறுதியாக எங்கேருந்து தான் வெளியே போயிருக்கணும்? மனவாசம் கிடந்தார் இந்த திருமந்திரத்துக்குள்ளே இருந்து தான் தன்னுடைய கான்செப்டை, வேதத்திலிருந்து ஆகமம், ஆகமத்திலிருந்து திருமந்திரம், திருமந்திரத்திலிருந்து இவர் திருமந்திரத்துக்குள்ளே இவங்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு அவருக்கு எளிமையாக சொல்கிறது தான் பழக்கம். திருமந்திரத்துக்குள்ளே இவங்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால அது திருமந்திரத்தை எடுத்து எதில் லோட் பண்ணுறாரு? உண்மை விளக்கத்தில் லோட் பண்ணுறாரு.
லோட் பண்ணுறார். அதில் உண்மை விளக்கத்தில் ஏன் நடராஜர் வர்றாருன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல ஆள் கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிலை சொல்லியிருக்கிறேன். என்ன பதில்னா, நான் என்னை அறிகிறேன், நான் ஏது, நீ ஏது, இறைவனை அறிகிறேன். அதுக்கப்புறம் நமக்கு என்ன சந்தேகம் வருது, இறைவன் நமக்காக என்னெல்லாம் செய்வார்னு தெரியணும். அப்போ இறைவன் இதை செய்வார், அதை செய்வார், அதை செய்வார், இதை செய்வார்னு சொல்லணும்னா நடராஜரை சொன்னால் தான் சொல்ல முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் அண்ணாமலையாரை பற்றி 10 பாட்டு, பிறகு நடராஜரை பற்றி 10 பாட்டு, பிறகு ஒவ்வொரு சாமியை பற்றி 10 பாட்டு பாட வேண்டியது வந்துடும். நடராஜரை தொட்டுட்டோம்னா எத்தனை தொழில் கவர் ஆகிரும். அதனால தான் அவர் டக்குன்னு யாருக்கு போயிடுறாரு, நடராஜருக்கு போயிடுறாரு. நடராஜர் வர்றாருங்கிறது தான் பாடமாக இருக்குது. ஏன் வர்றாருங்கிற கேள்விக்கு எனக்கு யாரும் சொல்லித்தரல. நானாக என்னுடைய அறிவுக்கு தோணுன இப்படி தான் இருக்க முடியும். அதாவது தன்னை ஆன்மா அறியுது, நான் ஏது, நீ ஏது, இறைவனை அறிகிறாரு. ஒருத்தர் அறிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்வோம், சார் என்ன தொழில் செய்கிறாருன்னு கேட்போம்ல. சார் கூட்டுக்கும் நமக்கு நட்பு ஏற்பட்டால் நமக்கு என்னெல்லாம் நடக்கும்னு யோசிக்கிறோம்ல. இப்போ இறைவன் எனக்கு என்ன செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிடணும். அப்போ இறைவனுடைய அந்த 5 தொழிலை எடுத்து கொடுக்குறாரு. அவர் அடையணுங்கிற ஆசை வருது, 5 எழுத்து. பயனடைய ஆசைப்படுகிறது, பயனியல், வீடு வேறு. இதான செய்தி. ஆமாம், சரியா? அதனால் இதை இந்த மந்திரத்தில் உள்ள செய்தியாக நாம் எடுத்துக்கணும். 4 முடிச்சிட்டோம், 5 முடிச்சிட்டோம். அதெல்லாம் ஜென்ரல் செய்தி தான். இந்த உண்மை விளக்க தொடர்புக்காக உங்களுக்கு சொன்னேன். 6வது மந்திரத்தினுடைய பொருளுக்கு போக போகிறோம். 6வது மந்திரம் எப்படி தொடங்குது? சக்தினல் பீடம். அதற்கான பொருள், இறைவன் அருளையே திருமேனியாக கொண்டவன். மலையாளத்தில் எழுதுறாங்களா? ஆமாம், இறைவன் அருளையே திருமேனியாக கொண்டவன். இறைவனுடைய திருவடி, இறைவன் திருவடியாகிய லிங்கத்தில், இறைவன் திருவடியாகிய லிங்கத்தில் பீடம் ஆன்ம தத்துவம். இவ்வளோ நேரம் கதறின திரும்பவும் உண்மை விளக்கம் வெளிப்படையாக உள்ள வருது. பீடம் ஆன்ம தத்துவம். மனவாசம் கிடந்தார், அங்கே நடராஜரை எடுத்தது நடராஜரை புகழ்றதுக்கு இல்லை. அப்படின்னா சிதம்பரம் நடராஜர்னு சொல்லியிருக்கணுமே. எங்கேயா சொல்லியிருக்காரா? தில்லை நடராஜர், சிதம்பரம் நடராஜர் எதை சொல்லியிருக்காரா? நடராஜர் அவருங்க எடுத்ததுக்கு ஒரே காரணமே, சாமி எனக்கு என்ன செய்வார்னு ஆன்மா கேட்குது. நான் ஏது, நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு, எனக்கு அருளக்கூடிய இறைவன் யாருன்னு தெரிஞ்சிட்டு, எனக்குன்னே ஆரம்பிக்கணும். எனக்கு அருள் செய்கிற இறைவன் யாருன்னு தெரிஞ்சிட்டு, எனக்கு இறைவன் என்ன செய்வார்னு தெரியணும். அப்படிங்கும்போது தான் எந்த தத்துவம் வருது? நடராஜர் தத்துவம் வருது. புரியுதா? பாருங்க, திரும்பவும் அது ரிப்பீட் ஆகுது. இதுவும் உண்மை விளக்கத்துக்குள்ளே போய் நிற்குது. அருளே திருமணியாக கொண்டவன் இறைவன், அவனுடைய திருவடியாகிய லிங்கத்தில் பீடம் ஆன்ம தத்துவம். பீடம் ஆன்ம தத்துவம். இந்த மந்திரத்தை எடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னா மட்டும்தான் உண்மை விளக்கத்தில் ஏன் நடராஜர் வர்றாருங்கிறதுக்கு இந்த மந்திரம் வெளிப்படையாக சொல்லிட்டு. பீடம் ஆன்ம தத்துவம், நடுக்கண்டம் வித்யா தத்துவம். எனக்கு என்ன வருத்தம்னா, எத்தனையோ பெரியவர்கள் 300-400 வருஷமாக சைவத்துக்குள்ளே வந்தாச்சு. இந்த மந்திரத்தை முறைப்படி உரையில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். நடுக்கண்டம் வித்யா தத்துவம், கண்டத்திற்கு மேலுள்ள பகுதி சிவ தத்துவம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சார் பிரமாணம் வேணும்? அதாவது 36 தத்துவத்தை கொண்டு வந்து சிவலிங்கத்தில் கனெக்ட் பண்ண முடியுங்கிறதுனால தான் சிவலிங்கம்னு சொன்னால் அது உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால தான் அவர் சிவலிங்கத்தை யாராக மாற்றிக்கிட்டாரு? நடராஜராக மாற்றிக்கிட்டார். யார்? மனவாசம் கிடந்தார். அவர் சிவலிங்கம்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாணவன் ஒரு மானிட உருவை கற்பனை பண்ணி தான் பேசுகிறார். 6 தத்துவம் எதுன்னு கேள்வி கேட்குறாரு. அப்போ உருவத்தோட யார் முன்னால் உட்காந்துருக்கணும்? குரு உட்காந்துருக்கணும். ஆணவம்னா என்னன்னு கேட்குறாரு, மாயின்னு என்னன்னு கேட்குறாரு, நான் என்னன்னு கேட்குறாரு, நீ என்னன்னு கேட்குறாரு. அப்போ நடராஜர் மட்டும் எப்படி கொண்டு போய் நீங்கள் அருவத்தில் கொண்டு வச்சு சொல்ல முடியும்? அப்போ நீ ஏதுன்னு கேட்டிருக்கிறாரு. அப்போ நாதனுடைய 5 எழுத்து ஏதுன்னு கேட்டதுக்கு காரணம், அந்த நம்ம நடராஜ அடுத்து சொல்லப்போகிற இறைவனுடைய தொழிலை சொல்லும் போதும் உருவத்தில் சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் அவர் எதுக்குள்ளே போயிடுறாரு? நடராஜருக்குள்ளே போயிடுறாரு. 36 தத்துவத்தை சிவலிங்கத்தில் அடக்கிட்டாருங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, ஏன் இது உண்மை விளக்க உரையில் எங்கேயும் ஏன் வரமாட்டேக்குது? அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு நூலை எடுத்தோம்னா அதிலேயே ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். நீங்களாவது சொல்லிக் கொடுக்குறவங்க இதை எடுத்து சொல்லிக் கொடுங்க. புரியுதா? நான் இதை புக்கை தூக்கிட்டு போயிடுவேன், கரூர் போனாலும் ஈரோடு போனாலும். ஆமாம், அதாவது ஒரு விஷயம் தோன்றதுக்கு ஏதோ ஒரு இடம் இருக்கணும். இப்போது சொல்லும் பொருளும் போல அப்படின்னு இருக்குது. சொல்லும் பொருளும் போல அப்படின்னு ஒரு தொடர் இருக்குது சிவபிரகாசத்தில்.
அதற்கு ஆனந்தராசன் ஐயா வந்து அந்த தொல்காப்பியத்தில் இந்த இடத்துல வருது அப்படின்னு ஒரு விளக்கம் எழுதுகிறார். அருணையாருடைய சித்தாந்த உரைக்குள்ளே போனால் அவர் சொல்லியிருக்கிற எல்லா அருணையார் உரையில் இருக்குது. முந்தினவர் யார்? அருணையார். அப்போ அருணையாரை ஃபாலோ பண்ணுறாரு யார்? ஆனந்தராஜ். எல்லா அருணையாரை தான் ஃபாலோ பண்ணாருன்னு சொல்ல முடியாது, மதிப்பு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்ல வந்தேன். அருணையார் மேலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருந்து அந்த கருத்துக்களையும் என்ன செய்திருக்கிறாரு? எடுத்திருக்கிறார். அதே மாதிரி தான் நீங்கள் ஓவராக தேட ஆரம்பிச்சிங்கன்னா ஆரிஜினை சாமி காட்டுவார். இப்போ உண்மை விளக்கத்தினுடைய நடராஜர் பகுதி ஆன்ம தத்துவத்துக்கான ஆரிஜின் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கேருந்து அதனால தான் இவர் வந்து தன்னுடைய மெய்கண்டாருடைய அந்த சிவஞான போதத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சிட்டார் அருள்நந்தி சிவாச்சாரியார். திரும்ப நம்மளும் செஞ்சு அது திரும்பவும் ரிப்பீட்டட் ஒர்க்காக தானே போகும், வேற ஒரு ஒர்க்கு பண்ணுவோன்ட்டு அவர் இந்த இதுக்கு வந்துட்டார். இதுக்கு இந்த 53 மந்திரத்துக்குள்ளே நம்ம ஒரு வேலையை செய்வோன்னு வந்திருக்கிறார். அதனால் அருளே திருமணியாக கொள்ளுகிற இறைவன் திருவடியாகிய லிங்கத்தை லிங்கத்தில் பீடம் ஆன்ம தத்துவம், நடுக்கண்டம் வித்யா தத்துவம், கண்டத்திற்கு உள்ள பகுதி சிவ தத்துவம். இப்போது நாம் சிலர் வந்து இன்றைக்கி சைவத்தில் சிலர் அறியாமையில் இந்த 36 தத்துவம்லாம் பெரிய விஷயம் கிடையாது, கடந்து போயிடணும்னு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? 24 தத்துவம் தான் பீடமேங்கிறாரு. அதனால தான் இன்றைக்கும் சிலர் வந்து அந்த சிவ பூஜையில் வந்து அந்த தத்துவங்களுக்கே போற்றி சொல்லுவாங்க. நிவர்த்திகளை போற்றி, வித்தியாகளை போற்றி, சாந்திகளை போற்றி. அது ஏன் சொல்கிறாங்கங்கிறதுக்கு விடை இங்கே தான் இருக்குது. அதுவும் யாராக பார்க்கப்படுகிறது? சிவலிங்கமாக பார்க்கப்படுகிறது. நிவர்த்திகளை போற்றி, பிரதியாற்றாகளை போற்றி, சாந்திகளை போற்றி, சாந்தி அதீதகளை போற்றின்னு சொல்கிறது. அதனால தான் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் தீக்கை வாங்கியிருக்கீங்க வாங்கலைங்கிறது தான் விஷயம் கூட. நான் பல தடவை சொல்லிட்டேன். திருமந்திர வகுப்புக்காக சில மணி நேரங்களை செலவழிக்க நம்ம ரெடி ஆகிட்டோம். அது தீக்கைக்கு சமந்தான். ஆசிரியர் பாடம் நடத்துகிறத கேட்குறதே ஒரு தீக்கை தான் சாஸ்திரத்தில் இருக்குது. சாத்திரத தீக்கையில் ஒரு வகை என்னதுன்னா ஞான நூல்களை கற்பித்தலும் தீக்கை என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அருள்நந்தி சிவாச்சாரியர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, சிவபிரகாச ஆசிரியர்னு சொல்கிறார். ஆமாம், அதாவது நூல் கற்பித்தல்ங்கிற இதில் வரும். அது ஞான வேள்வியில் தான் அது வரும். கேட்டல் சிந்தித்தலில் வருது இல்லையோ? ஆமாம், அந்த இதில் கூட வருதுன்னு சொல்ல முடியாது. வேறொரு இடம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிகு நூலால் தீக்கையில் ஒரு வகை மிகு நூலால். மிகு நூல்னா அருள் நூல். அருள்நூலை கற்பிப்பதன் மூலமாகவே ஒருவன் எதை வழங்கிவிட முடியும்? தீக்கையை வழங்கிவிட முடியும். மிகு நூலால் யோக பண்பால். மிகு நூலால் யோக பண்பால் சிவபிரகாசத்தில் இருக்குது. 8 அல்லது 9வது மந்திரமாக இருக்கணும். மிகு நூலால் யோக பண்பால் அப்படிம்பார். அப்போது ஏன் உங்கள்கிட்ட இதை திரும்ப சொல்ல வந்தேன்னா, நீங்கள் தீக்கை வாங்குறீங்க வாங்கலை, நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அதெல்லாம் வேறு விஷயம். இன்றைக்கி ஒரு புது பழக்கம் பழகிடுங்க. என்னதுன்னா, இந்த 36 தத்துவ அட்டவணை இருக்குல்ல, அதை மனசில் வச்சுக்கிட்டு ஆன்ம தத்துவம் போற்றி, வித்யா தத்துவம் போற்றி, சிவ தத்துவம் போற்றின்னா நீங்கள் 36 தத்துவத்தையும் எதா பார்த்தாச்சு? சிவலிங்கமாக பார்த்தாச்சு. அது பாருங்கள், நம்ம இந்த 36 தத்துவம் படிக்கிற நேரத்தில் இந்த பாடம் வருது பாருங்கள். அது எவ்வளோ பெரிய யோகம், மிகப்பெரிய விஷயம். அதை இதில் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்புரை: இந்த மந்திரத்தில் ஆன்மா என்பது ஆன்ம தத்துவத்தையும், அதுக்கு ஒரு அழகான செய்தி சொல்கிறாரு. இந்த 36 தத்துவத்தை சிவலிங்கமாக ஒருத்தன் உணர்ந்துட்டான்னா, 36 தத்துவத்தை ஒருவன் சிவலிங்கமாக உணர்ந்து விட்டால் அந்த உணர்வும் சிவலிங்கமாயிருங்கிறார். அந்த அந்த ஃபீலிங்கே எதா மாறிடுங்கிறாரு. சுருக்கமாக சொன்னால் அவன் என்ன மயமாயிடுறான்? சிவமயமாயிடுறான். அந்த உணர்வும் சிவலிங்கமாயிரும். 36 தத்துவத்தை சிவலிங்கமாக ஒருத்தன் உணர்ந்துட்டானா அந்த உணர்வுக்கு பேரும் என்னது தான்? சிவலிங்கம் தான். ஏன்னா இந்த ஆன்ம தத்துவம் ஆன்மலிங்கங்கிறதே ஆத்மலிங்கங்கிறதே உருவத்திலேருந்து உங்களை அருவத்துக்கு அழைச்சிட்டு போகிறது தான். அதனால தான் லிங்கத்தை ஃபுல்லாக எங்கே லோடு பண்ணுறாரு? அகத்துக்குள்ளே லோடு பண்ணுறாரு. உருவ சிவலிங்கத்தை அருவமாக்கி எங்கே லோடு பண்ணுறாரு? உள்ளத்துக்குள்ளே லோன் பண்ணுறாரு. ஆன்ம தத்துவத்தை லிங்கமாக பார்த்து பழகிக்க, வித்யா தத்துவத்தை லிங்கமாக பார்த்து பழகிக்க, சிவ தத்துவத்தை லிங்கமாக பார்த்து பழகிக்க. இதெல்லாம் சிவலிங்கம் தான். உனக்கு உணர்வு வந்துட்டுனா அந்த உணர்வே சிவலிங்கம் தான் அப்படிங்கிறார். புரியுதா? அதே இதில் நம்ம உள்வாங்கிக்கொள்ள அழகான செய்தி இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். கருதப்படும் இந்த உணர்வு யாருக்கு வரவில்லையோ அவர்களுக்கு அது பாசமாய் நிற்கும்.
நீங்கள் 36 தத்துவத்தை நீங்கள் மாயையாக பார்த்தீங்கன்னா பாசம்தான். மாயையை நீங்கள் கட்டுநிலைக்கு பயன்படுத்தினா பாசம், வினையை நீங்கள் கட்டுநிலைக்கு பயன்படுத்தினா தான் பாசம். அதே மாயை உங்களுக்கு அருள்நிலைக்கும் உதவ முடியும், அதே கண்மம் உங்களை அருள்நிலைக்கு உதவ முடியும். இதுக்கு சரியான மந்திரம் சிவப்பிரகாசம் 70. இந்த சிவப்பிரகாசம் 70 தான் இப்போ நான் சொல்கிற செய்தியை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை அப்படின்னு அந்த மந்திரம் தொடங்கும். அந்த மாயை மாமாயைன்னு தொடங்கும். அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் கட்டுநிலையில் இருக்கும் வரை மாயையும் வினையும் அவனை கட்டுநிலையில் செலுத்தும். ஒருவன் கட்டுநிலையிலிருந்து விடுபட்டு விட்டால் மாயையும் கண்மமும் அவனை ஒளிநிலையாகிய பிறவா நிலைக்கு செலுத்தும். மாயையும் கண்மம் எதா மாறிவிடும்? அருளா மாறிவிடும், அருளா மாறிக்கொள்ளும். அதனால இந்த உணர்வு யாருக்கு வரலையோ அவனுக்கு இவைகளெல்லாம் பாசமாக விளங்கும்னு சொல்லிட்டார். சரியா? சாப்பிடுங்க, அதுக்கு ஒரு படிப்போம். சொல்லுங்க. ஆமா, ஒண்ணும் இல்லை, நீங்க ரொம்ப சிம்பிளான உதாரணம். ஒரு தாயின் இப்போ வந்து நம்ம மெய்கண்டாரு என்ன டீ குடிக்கும்போது என்ன பேசிகிட்டு இருந்தேன், ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுன்னா பாடத்துக்கு வரும், பார்த்துக்கலாம். அது எதுதானு திரும்பினாலும் சொல்லுவேன். எனவே இந்த உண்மை விளக்கத்தோடு நாம் இதை நினச்சி படிக்கணும். ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன கேட்டீங்க? நீங்கள் கேட்டதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். என்ன கேட்டீங்க? எக்ஸாம்பிள். அந்த குரு திருமணி நான் கரெக்டாக வந்துடுவேன். அதாவது குருவினுடைய மேனி எப்படி அருள் திருமேனி ஆகும் அப்படின்னா, அவர் ஒரு மாயிலிருந்து அவருக்கு உடம்பு வந்தாலும் அவர் சாதனத்தால் தன்னுடைய உடம்பை சுத்தம் செய்து கொண்டு அவர் மாயை அருள்மயமாயிரும். மாயை தான் அருள்மயமாயிரும். அவருடைய வினை அருள்மயமாயிரும். அதைத்தான் மாணிக்கவாசகர் பேசும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என அப்படிங்கிறார். பசுகரணங்கள் பதிகரணங்களாய், உயிரினுடைய கருவிகள் எல்லாம் யார் கருவியாயிருதான்? சிவனுடைய கருவி. பசுகரணங்கள் பதிகரணங்களாய் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லலை. அது வந்து திருக்களிற்றுப்படியாரில் ஒரு உதாரணம் இருக்குது. என்ன உதாரணம்னா, விலங்குகளின் கழிவை நம்ம மலம்னு சொல்கிறோம். மலம் என்பது அசுத்தமானது. பசுவினுடைய கழிவை நம்ம என்ன சொல்ல, அதுவும் மலம்தான். ஆனால் அது எதற்கு பயன்படுகிறது? இதே தான் நம்ம உடம்புக்கும் குரு உடம்புக்குள்ள வேறுபாடுன்னு திருக்களிற்றுப்படியாரில் சொல்லியிருக்காரு. ஆமாம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்திருக்குது. ஆமாம், அதிலே வந்திருக்கு. அது சொல்லியிருக்காங்க. பெருமை அதை எடுத்துக்கிடணும். அப்போது அந்த எல்லா விலங்கினுடைய கழிவுகளும் மலமாக பார்க்கப்படும் போது அழுக்கு நீக்கும் ஆற்றலற்றதாக இருக்கிறது. ஆனால் பசுவின் சாணம் மலம்தான், ஆனால் அழுக்கு நீக்கும் ஆற்றல் உடையதாக இருக்குது. இதுதான் நம்ம உடம்புக்கும் குரு உடம்புக்கும் உள்ள வேறுபாடு என்று திருக்களிற்றுப்படியார் ஒரு 10வது மந்திரத்துக்குள்ளே வரும். அது சொல்லுகிறது. எனவே குரு இதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்போ அடுத்த மந்திரத்துக்கான விளக்கத்துக்கு நம்ம போகிறோம். 7வது மந்திரம். மனத்தின் தொழிற்பாடு நிகழ்தலால் மனம் ஒரு கட்டத்தில் உலக இன்பத்தை நாடும். பின்னர் அது சிவனை அருளை நாடும். அதற்கு பிறகு மனம் தன்னை அறியும், தலைவனை அறியும். அதான் நான் ஏது நீ ஏது. தன்னை அறியும், தலைவனை அறியும். சிவன் என்னுடைய உடம்பையை இல்லமாக கொண்டு இவ்வாறு என்னை அடிமை கொண்டான். சிவன் எனது உடம்பை இல்லமாக கொண்டு இவ்வாறு என்னை அடிமை கொண்டான். இதுல உண்மை விளக்கத்தினுடைய தொடர்பு என்னன்னா, உண்மை விளக்கத்தில் மனம் வந்து உலக வசப்படுதல் பேசப்பட்டிருக்கிறது முன்பகுதியில். இவர் என்ன சொல்றாரு? 2 பகுதியும் சொல்றாரு. முன்பகுதியில் உலக வசப்பட்டு நிற்கும். தன்னை அறிந்த பிறகு, தலைவனை அறிந்த பிறகு, நடராஜரை அறிந்த பிறகு
5 எழுத்து சொல்ல ஆரம்பித்த பிறகு என்ன வசப்படும்? இறை வசப்படும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார். இறைவசப்பட்ட பிறகு இறைவன் அந்த சாதகனுடைய உடம்பை தனக்கு எதாக கொள்ளுவாராம்? இல்லமாக கொள்வார். இதுக்கு பிரமாணமாக நான் ஒரு திருவாசகமே தனியாக நடத்தினேன் உங்களுக்கு. அந்த தந்தது உந்தன்னை, அந்த திருவாசகம் தான் இங்கே பிரமாணம். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்குலோ சதுரர் அந்த முன்றில்லா ஆனந்தம். அதுக்கு இவருடைய உரையும் உங்களுக்கு கொடுத்தேன். யார்? தண்டபாணி தேசிகர் உரையும் கொடுத்தேன். அந்த முன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்டையம் பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவன். அந்த சிந்தையே கோயில் தான் சார் மனம் சிவமயமாகிறது. சிந்தையே கோயில் கொண்டையம் பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா, அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமாம், அந்த திருவாசகம் இதில் வந்து சேரும். அந்த திருவாசகத்துக்கான தலைப்பு என்ன, அந்த திருவாசகத்துக்கு பிற்கால தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக இதில் வந்து அடாப்ட் ஆகிடும். கோயில் திருப்பதிங்க சொல்லவே வேண்டியதில்லை. அதற்கான சித்தாந்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அது நான் எனக்கு திருப்தி இல்லாமல் நான் உங்களுக்கு யாருடைய உரையே சொன்னேன். தண்டபாணி தேசியர் உரையை யூடியூப்பில் போட்டிருக்கிறோம். எனவே இந்த மந்திரம் நல்ல அழகாக சொல்லுது. ஒரு கட்டத்தில் உன்னுடைய மனம் உலக வசப்படும், இன்னொரு கட்டத்தில் இறை வசப்படும். இறை வசப்பட்ட பிறகு தன்னை நினைக்கும், தலைவனை நினைக்கும். அனுபோக இலக்கணம் பார்த்தீங்களா? அனுபோக இலக்கணம் இங்கேயும் அதைத்தான் பேசுகிறார். தன்னை தலைவனை நினைக்கும். அப்போ இறைவன் இந்த சாதகனுடைய உடம்பை தனக்கு இல்லமாக கொள்வார். இது பண்டார சாத்திரத்தில் இதை வந்து அங்காங்கி சம்பந்தம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு படித்தேன், அதனால கரெக்டாக ஞாபகம் வருது. அங்காங்கி சம்பந்தம்னு சொல்லுவாங்க பண்டார சாத்திரத்தில். அங்கம்னா உடம்பு, அங்கினா உடம்பை தனக்கு ஆன்மாவாக கொள்பவர். அங்கம்னா உடம்பு. குருவுக்கும் அது சிவனுக்கும் ஆன்மாவுக்கும் சொல்லலாம், குருவுக்கும் ஆன்மாவுக்கும் சொல்லலாம். ஆமாம், அங்காங்கி சம்பந்தம்னு பேர் பண்டார சாத்திரத்தில் இருக்குது. அங்காங்கி சம்பந்தம்னா என்னது அப்படின்னா, அங்கினா இறைவன். இறைவன் சாதகனுடைய உடம்பை தனக்கு இல்லமாக கொள்ளுதல். இறைவன் சாதகனுடைய உடம்பை தனக்கு இடமாக கொண்டால் அதுக்கு அங்கம்னு பேர். அவனுடைய உடம்பு எதா மாறிடும்? அங்கமாக மாறிடும். அங்கமாக மாறிடும். இறைவன் அவனுடைய உடம்பை தனக்கு இடமாக கொண்டுட்டதுனால அவருக்கு பேர் அங்கின்னு பேர். இது அப்படியே சாதகன் இறைவன்கிறதுல வந்து குருவுக்கும் அப்படியே வந்து அடாப்ட் ஆகிடும். அப்படியே யாருக்கும் சொல்லலாம், குருவுக்கும் சொல்லலாம். ஆமாம் ஆமாம், கவசம் மாதிரி. அந்த மாதிரி குருவுக்கும் இதை வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு பண்டார சாத்திரத்தில் சொல்லியிருக்குது. பண்டார சாத்திரத்தில் இது எந்த இடத்துல வருதுன்னா, அதாவது ஜீவன் முக்தர் நிலையை நான் அடைஞ்சிட்டேன், அப்போ எனக்கு சாதனையே கிடையாத அப்படின்னு அந்த சாதகன் கேட்குறேன். அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த நிலையிலும் உன்னுடைய குருவுக்கும் உனக்கும் இடையில இருக்கிற என்ன சம்பந்தம் மாறாது? அங்காங்கி சம்பந்தம் மாறாது. நீ அங்கம்தான், அவர் அங்கிதான். அப்போ நீ என்ன செய்து தான் ஆகணும்? சாதனங்கள் செய்து தான் ஆகணும் என்று பண்டார சாத்திரம் அதை முடிச்சு வைக்குது. புரியுதா? இந்த செய்தியெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது. உண்மை விளக்கத்தோட டைம் இருந்து இதை இணைச்சி சொன்னால் ஞாபகப்படுத்துங்க. நம்ம வகுப்பில் நான் இதையெல்லாம் சொல்கிறேன். ஒரு 10 பேராவது விரும்பி கேட்குறவங்க இருக்காங்க. டாக்டர்லாம் ரொம்ப விரும்பி கேட்பார். கேட்குறவங்களுக்காக நம்ம சொல்லலாம். சரியா? நல்ல பாடம். உண்மை விளக்கம் வெளியே போய் எடுக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இதையெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இந்த நேரத்தில் இறைவன் இதை காட்டுறாரா? எவ்வளோ பெரிய விஷயம். 2 மாதம் கழித்து காட்டினா இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ காட்டுறாரா? இப்போ தானே உண்மை விளக்கம் போயிட்டுருக்குது. அதனால் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம திருமந்திரத்தை நிறைவு செய்து திருவாசகத்துக்கு போகிறோம்.